Hi, hello. வணக்கம். Definitely the best chef in the world. ஸோ இன்னைக்கு வந்து prank பண்ற மாதிரியான ஒரு கேமா. ஸோ வாங்க வீடியோ போயிடலாம். ஸோ இப்போ ஒரு கட்சீன் போகுது. ஸோ அந்த கட்சீன் இது வந்து பார்ப்போம். level 2. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் போகுது. இது வாங்க அது என்னன்னு பார்ப்போம். ஸோ அவளுக்கு ஏதோ சொல்கிறாங்க அங்கே வச்சுருக்கா. ஸோ அந்த ஸ்நாக்கில் வந்து நம்ம உப்பு அள்ளி கொட்ட போகிறோம். அதுதான். ஸோ லாஸ்ட்டுக்கு எடுக்க சொல்கிறானுங்க. வேறு வழி இல்லை நம்மளுக்கு. நம்ம எடுத்து தான் ஆகணும். அண்ட் ஆரோமார்க் காட்டுறாங்க. எடுத்து கொட்டு. ஓ அப்படி வாங்க காசு. ஸோ வேகமாக உள்ள வெளியில் ஓடி போயிடுவோம். வாங்க கட்சியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓட்ரா அப்படின்னு கத்த போகுது. டேஸ்டா இருக்குங்கிறா. மனுஷியா இல்லை மாடாகும் சாவு போதாத்த. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். 3 ரூபா தான். 4 ரூபா தான். நல்லா தாங்க இருக்கு. 3 ரூபா கட்ட மாட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். கமர்ஷியலாடா கட் பண்ணுறான் மிஸ்டி வித் டிவி. ஸோ நம்ம வந்து அதை டிவி உடைக்கணுமாங்க. இப்போ ஹாரர் ஷோ தான் நினைக்கிறேன். ஓ மை காட், எனக்கே பேய் படம் ரொம்ப பிடிக்கும். இது ஹாரர் ஷோ. இது ஹாரர் ஷோ பாட்டு சேனல். ஓ மை காட், ஏய் சூப்பர் சிங்கர் போட்டு வச்சுட்டு ஹாரர் ஷோங்கிறியா நீ? கேரளா இந்த லிக்விட் வாங்கிப்போம். நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க. ஸோ ஒரு மண்டையில் போட்டு என்ன ஆகுது? மஞ்சள் கலரில் நம்ம மண்டை என்ன பண்ணுறாங்க? பைத்தியம் முடிச்சிடுச்சா அவளுக்கு? ஐயோ லெஃப்டா ரைட்டா போகுது. லெஃப்ட் சைட் பாருங்க ஐஸ் மேலே. இதெல்லாம் வேணாண்டே. இல்லை ஐயோ விடுங்கடா நீ வெளியில. நான் என்னங்க பண்ணுறது? இப்படி பண்ண வச்சுட்டானுங்களே. ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ உள்ளே போகணும். உள்ளே போய் டிவி உடைக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. இப்போது அது முடித்தோடனே ரன் அவுட் தட் பிஃபோர் மிஸ்டி கேட்ச் யூ அப்படின்னு நம்ம இப்போ வந்து நம்ம க்ரோபார்க்காக ஷெட்டுக்கு தான் வந்திருக்கோம். பிளேயர்ஸுன்னு சொல்லும்போது தான் அவங்க ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லை விடுங்க. அது எதுக்கு சொல்லி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு சரி வந்து ஒடுக்கலையா இன்னும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அவுட் ஆகிட்டோம். இன்னும் செகண்ட் தடவை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது கைஸ். நான் திரும்பவும் விளையாண்டு இது வரைக்கும் வந்தேன். இன்னும் கிளவி இங்கே தான் சுற்றுது போலையே. ஓ அந்த அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு கைஸ். என்ன டூர் ரூமா? என்ன ரூமுன்னு கருமக்கு தெரில நம்மளுக்கு வேற. ஓ ட்ராப்பு போட்டு வச்சிருக்கு. சரியான திருட்டு கிளவி இது. ஓ என்னடா இன்னும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த பக்கத்தில் வந்துட்டானே இந்த ப்ராங்க் பண்ணுறதுக்கு. ஓடுறான். ஓ டக்குன்னு கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன் அவ. ஓ க்ரோபார் இருக்கு. வாங்க கைஸ் எடுத்துடலாம். க்ரோபார் எடு. ஆனால் இப்போ எப்படி கீழே போகிறது? அது வேறு கீழே போயிட்டு அவள் டிவி பார்க்குற இடத்துக்கு நம்ம போகணுமே. இப்படி துரத்துறாளே கிளவி விட்டு போடி. ஐயோ ஓடு 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 நல்லா ஒரு ஸ்பீடு. பக்கத்தில் வேறு ஓட முடியாது. ஓடுறா வயசான கிளவியா எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தால் சரிபட்டு வராது. அதனால நம்ம இப்படி ஓடி தப்பு மாட்டிக்கிட்டோமே திரும்பவும். சரி நான் திரும்பவும் இங்கே வரைக்கும் விளையாண்டு வந்தேன். ரோபாவையும் எடுத்துட்டேன். இது திரும்பவும் துரத்துறா கிளவி. கொடி சும்மா துரத்திக்கிட்டே இருக்கிற கிளவி. குதிடா எந்த ரூம் இது?
அடுத்து என்ன பொருள் எடுக்கணும்? நம்ம கீழே போகணுமா? இந்த பொருள் எடுக்கலாம். சாரி, ஜிம் வழியாக போய் கீழே இது வழியாக கீழே குதிச்சு போயிடுவோம். அதுதான் கரெக்டு. ஐயோ, கீழே தான் வர்ற போலே. இல்லை, நீங்கள் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சு நிற்போம். ஐயோ, வேகமாடாதே. கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ இது மேலே குதிச்சு நம்ம ஓடிடுவோம். ஓ, வெளில வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், வெளில வந்துட்டான் கைஸ். கைஸ் அது வந்து வெளியில் போவோமா? கிளவி ஓட்டுறாரா? ஸோ ஓட்டுறாரு. இப்படி வேணா, இப்படி வேணா, இப்படி போ. ஸோ கைஸ், நம்ம வேகமாக ஓடுங்கள். துட்டு கிளவி போ. ஏன்னா நம்ம இப்போ நின்றுட்டு இருந்த இடத்துக்கு தானே போயிட்டு வந்தோம். நல்ல வேலை அங்கேருந்து கிளம்பி வந்தோம். போயிடுச்சு. இல்லைன்னா என்ன ஆக்கியிருக்கிறது? ஸ்டடி டிவி ரூம் எங்கே இருக்கா? இங்கெங்கேயும் அங்கே. ஓ, இங்கே குரோபார் இருக்கு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே வந்துருக்கீங்க. ரூமுக்கு இப்போ போயிடலாம். சரி விடு. எக்ஸசைஸ் என்னமோ நடந்தது நடந்து போச்சு. ஸோ ரன் பிஃபோர் டீச்சர் கேச்சஸ் யூ. இந்த மேட்ச் மட்டும் நான் 2 தடவை பெரிய டீச்சர் உலகமாக சீன் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ போமா லெவல் டஃப்பாக மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ கட்சின் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா இன்னும் கட்சினை காணும்? என்னடா கட்சின்னு இன்னும் காணும்? கட்சின்னு ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அச்சோ, என் டிவி உடஞ்சிருச்சு அப்படின்னு கத்துறா. இனி நான் எப்படி டிவி பார்ப்பேன்? எப்படி சூப்பர் சிங்கர் பார்க்கறது அப்படின்னு கத்துறா. என்னடா 2 ரூபா போட்டு வச்சிருக்கீங்க? ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம நெக்ஸ்ட் லெவலோட முடிச்சுக்கலாம். கமர்ஷியல் பிரேக் வேறு சாவடிச்சுக்கிறானுங்க. ஓகே, மிஸ்டி ட்ரெஸ்ஸை நம்ம இப்போ கட் பண்ணி தூக்கி எரிய போகிறோம். சீனில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன இந்த ட்ரெஸ்ஸு ஏமா கிளவி மாதிரி இருந்துக்கிட்டு இன்னைக்கு கிளவி மாதிரி இல்லை, கிளவி தான். எதுக்கு இவளுக்கு இந்த தேவையில்லாத வேலை? டேய் விளம்பரம் சாப்பிட்டுக்கிறானுங்க நீங்கள் விளம்பரத்தை. ஃபைண்ட் டூல் டு கட் ட்ரெஸ் வித் தோரடா. ஃபுட் பிரிண்ட்ஸ் போகுது. இன்னும் அரை மார்க் சிம்பிள் வேறு கட்டு வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னோட ட்ராப்பில் நான் மேலே போயிடலாம். மிஸ்டி ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சேன். இங்கடா அந்த அவர் ரூமு இங்கே தான் இருக்குது. மிஸ்டிஸ் ரூம்னா இருக்குது. இந்த பீரோலையா? இந்த ரூம்லையா? இந்த பீரோலையா? இந்த பீரோலையா? எங்கடா இங்கே ஒரு பீரோ இங்கே வச்சிருக்கேன். ஓ, கட் பண்ணி விட்டு ஸோ தப்பிச்சு ஓடிடு. வர்றதுக்குள்ளே ஓடிடுந்தா இது வந்து ரொம்ப தெரியாது. நம்ம வந்து மியூசிக் ரூம் இருக்குது. நம்ம எட்டி குதிச்சிடலாம். குதிடா குதிக்க வேணாம்னு நினைக்கிறேன். எங்கேயாவது வந்து நம்ம சரி குதிச்சிருவோம். ஓ, குதிக்கிறதுலே கட்சி போச்சோ. என்னோட ட்ரெஸ் போச்சே. அம்மா அப்பா குட்டி இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா. நல்லா டான்ஸ் போடுறாங்க. விளையாடுவோம் போடு. அப்படி தான் 4-5 ஆட்டம் ஆடணும். மிஸ்டி என்ஜாய் வாட்சிங் ஹர் சஃபர். ஸோ என்ன ஐடியான்னு எனக்கு புரியல. அடிக்கடி அட சோஃபால என்னடா இது? இந்த மாதிரி ஏதாவது நம்ம டார்ச்சர் பண்ணிடுது. ஜிம்முக்குள்ளே தான் வந்துருக்கோம். போனது ஜிம்மில் தான் நம்ம அடி வாங்குவோம். என்ன ரூம்ல இது? டூர் ரூம். பேர் அப்படி தான் படிச்சுருந்தாங்க. அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த ரூமில் ரெண்டு பின்ன இருக்க வாய்ப்பு. என்னடா ரொம்ப நேரமாக பின்னையே காணும். பின்னே பின்ன இருந்தா நான் எங்க தேவைப்படுறேன். இன்னும் பின்னு பறந்து விட்டுட்டு நான் பிடிக்கணும்ல. ஓ அதெல்லாம் நம்ம தானே. கிளவி என்ன தூக்கி ஒழிச்சு வச்ச ஒருவேளை அவசரத்தில் அந்த பின்னை வைக்காம விட்டுட்டாங்களோ. அப்படி கீழே இறங்கி எப்படி அதை வைக்க கீழே இருக்கா அப்படிலாம் நடந்திருக்காது. நம்ம கீழே போய் பார்ப்போம். இல்லைன்னா கீழே தான் வச்சிருக்கோம். ரூம் இருக்கா இந்த ரூம் இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு கொடுத்துருங்கடா. ரொம்ப நேரம் கழிச்சு நான் எடுத்தேன். அது எங்கேருந்து எடுத்தேன் நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. 5 பின்னுமே நம்ம ஆப்ஜெக்டிவ்ல போட்டு சொல்கிறாங்க. போய் ப்ளேஸ் பண்ணி கலர் கொடுத்தீங்கன்னா ஸோ இதை எடுத்து நம்ம மேலே மாட்டிருக்கோம். வெளியில் போயிடுவோம். கசினை போட்டு விடுங்கடா. டேய் சாவடிக்கிறது போமா. நீ இந்த சைடு வெரி டேஞ்சரஸ். நம்ம வெளியே போயிடுவோம். கடைசி நிமிஷத்தில் என்னை பிடிக்க பார்க்குறீங்க. அப்படின்னு சிரிக்கிறாளோ அழுகிறாளான்னு தெரியல. இதுவரைக்கும் நம்மளிடம் ஒரு நம்பிக்கை எல்லாம் நல்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பை பை லவ் யூ ஆல். நெக்ஸ்ட்